வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா மக்கள் பயப்படுற, அச்சப்படுகிற ஒரு வைரஸ்னா HMPVன்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ்னால தான். இந்தியாவுல இது வரைக்கும் பெங்களூர்ல 2 பேருக்கும், நாக்பூர்ல 2 பேருக்கும், சென்னையில ஒருத்தருக்கும், சேலத்துல ஒருத்தருக்கும், அகமதாபாத்ல ஒருத்தருக்கும்னு சொல்லி மொத்தம் 7 பேருக்கு இந்தியாவுல இந்த வைரஸ் தொற்று உறுதியா இருக்கு. முக்கியமா கர்நாடக கவர்மெண்ட் பொது இடங்கள்ல மாஸ்க் அணிவது கட்டாயம்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. HMPV வைரஸ் பரவல் எதிரொலியின் காரணமாக கர்நாடகாவில் மாஸ்க் அணிவது கட்டாயம் என்ற நடைமுறை வந்துள்ளது. இந்த வைரஸ் முக்கியமா குழந்தைகளுக்கு பரவக்கூடிய வைரஸ் பெங்களூர்ல கூட 8 மாச குழந்தைக்கு தான் இந்த வைரஸ் வந்திருக்கு. அதே மாதிரி மத்திய அரசு எல்லா மாநிலங்களும் அவேர்னஸா இருக்க சொல்லி அறிவுறுத்திருக்காங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் மக்கள் பயப்படாத மாதிரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொன்னார்னா, இந்த HMPVன்னு சொல்லக்கூடிய புதிய வைரஸ் இல்ல, இது 2001ல கண்டறியப்பட்ட ஒரு வைரஸ் தான். இது பல வருடங்களா உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். சோ மக்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு. Health experts have clarified that HMPV virus is not a new virus. It was first identified in 2001 and it has been circulating in the entire world since many years. ஆனா ஏன் இந்த டிவி சேனல்ல சோசியல் மீடியால அந்த வைரஸ் குறித்து இவ்வளவு பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி தெரியல. சோ அந்த வைரஸ் குறித்து என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லி இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகான்னு சொல்லி 3 மாநிலத்துல ஒரே நாள்ல 5 குழந்தைகளுக்கு இந்த HMPVன்னு சொல்லக்கூடிய வைரஸ் உறுதி பண்ணியிருக்காங்க. இது ஒரே நாள்ல 5 குழந்தைகளுக்கு பாதிப்புன்னு உடனே இது இந்தியா முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டுச்சு. கொரோனா வைரஸ் பாதிப்புல இருந்து கடந்த 3 வருஷமா தான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துச்சு. இப்ப சைனால HMPVன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் மெட்டானியூமா வைரஸ் அங்க குழந்தைகளுக்கு அதிகமா பரவிட்டு வருது. இந்த HMPVன்னு சொல்லக்கூடிய வைரஸ் இந்தியாவில எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா, போன வாரம் பெங்களூர்ல 3 மாச குழந்தைக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி ஜனவரி மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு சளி காய்ச்சல்னு சொல்லி பெங்களூர்ல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 8 மாச குழந்தைய அட்மிட் பண்றாங்க. அந்த குழந்தைக்கும் HMPVன்னு சொல்லக்கூடிய வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி 3வது ஒரு குழந்தைக்கு இந்த வைரஸ் உறுதியா இருக்கு. குஜராத்ல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 2 மாச குழந்தைக்கு இந்த வைரஸ் உறுதி பண்ணிருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல சேலத்துல ஒருத்தருக்கும், சென்னையில ஒருத்தருக்கும் இந்த வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த வைரஸ்ன்றது எப்படி பரவுதுன்னு கேட்டீங்கன்னா, இருமல், காய்ச்சல், மூக்கடிப்பு, தொண்டை வலி, டயர்டா இருக்கிறது, மூச்சு திணறல், இந்த மாதிரி அறிகுறிகள் தான் இந்த வைரஸ்க்கு இருக்குமா. இந்த வைரஸ் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க இருமுனாலோ தும்முனாலோ அந்த வைரஸ் மத்தவங்களுக்கு பரவுமா. முக்கியமா ஒரு இடத்துல இந்த வைரஸ் பரவுதுன்னா அந்த இடத்த தொட்டுட்டு கண்ணு, மூக்கு, வாயின்னு தொடும்போது அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போகுமா. இந்த வைரஸ் குறித்து நம்ம தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த HMPVன்னு சொல்லக்கூடிய வைரஸ் பல ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். முக்கியமா இந்த 1 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்துமா. அது கூட கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தா குணப்படுத்தலான்றாங்க. அதனால சென்னையிலும் சரி, சேலத்திலும் சரி இந்த வைரஸ் வந்தது புதுசு கிடையாது. சோ மக்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் பயப்பட வேண்டாம்னு சொன்னாலும் மக்கள் பொது இடங்களை போகும்போது அவேர்னஸா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க, வயசானவங்க, எதிர்பார்த்தல் குறைவா இருக்கவங்க பொது இடங்களை செல்லும் போது மாஸ்க் போறது நல்லதுன்னு தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சோ இதை பற்றி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் சொன்னது என்னன்னா, இந்த HMPVன்னு சொல்லக்கூடிய வைரஸ் புதுசு கிடையாது. 2001ல கண்டறியப்பட்ட ஒரு வைரஸ் தான். இந்த வைரஸ் பல ஆண்டுகளா உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். இது மோஸ்ட்லி விண்டர் சீசன்ல வரக்கூடிய வைரஸ் தான் இந்த HMPVன்னு சொல்லக்கூடிய வைரஸ்னு சொல்லி அவர் தரப்புல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சைனா, அண்டை நாடுகளிலும் இந்த வைரஸ் குறித்து மத்திய சுகாதாரத்துறை ICMR சொல்லக்கூடிய இந்திய நோய் கட்டுப்பாட்டு மையமா இந்த வைரஸ் குறித்து உன்னிப்பா கவனிச்சுட்டு வருது. இதை பற்றி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கவனிச்சுட்டு வராங்க. சோ மக்கள் யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திருக்காரு. இந்த வைரஸ் குறித்து ஒரு சில டாக்டர் சொல்றது என்னன்னா, இந்த வைரஸ் பல வருஷங்களா இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். இப்ப சைனால அதிகமா இருக்கிறதுனால, அது இல்லாம நம்ம இந்தியாவில ஒரே நாள் 5 குழந்தைகளுக்கு பரவுறதுனால இந்த வைரஸ் குறித்து வைரல் ஆயிடுச்சு. இது வேகமா எல்லா குழந்தைகளுக்கும் பரவுதுன்றது முழுக்க முழுக்க வதந்தி. சோ நண்பர்களே, மக்களே, இதை பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். அப்படியே அந்த வைரஸ் அதிகமா பரவினாலும் 90% அந்த வைரஸ் தானாவே சரியாயிடுமா. சொல்லப்போனா இந்தியாவில ஒரு சில வைரஸ் வந்தா உஷாரா இருக்கணும், தீவிரமா இருக்கணும்னு சொல்லி ஒரு சில பேட்டர்ன் வச்சிருக்காங்க. இல்ல, அந்த பேட்டர்ன்ல அறிவிக்கப்பட்ட வைரஸ் அளவு கூட இந்த HMPVன்னு சொல்லக்கூடிய வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படியே அந்த வைரஸ் அதிகமா பரவுது, இல்ல லாக்டவுன் போட போறாங்கன்னு சொல்லி நீங்க காதால கேட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதை பத்தி நான் தெளிவா வீடியோ போடுறேன். சொல்லப்போனா சுகாதாரத்துறை அதிகாரிகள் சொல்றது என்னன்னா, ஒரு வைரஸ் புதுசா வருது அப்படின்னா அது பொது சுகாதார அவசர நிலையை அறிவிக்க முடியும். இந்த வைரஸ் ஆல்ரெடி நம்ம இந்தியாவில இருக்குங்க. ஏன் மீடியாவில இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஒண்ணுமே இல்ல, சைனால இருக்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் சொல்றதை கேளுங்க. அங்க சைனால என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்றேன். இங்கே வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. இந்தியன் மீடியாவுமே வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் போடுறாங்களே வழியா இங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியதில்லை. இங்கே ரியலாகவே நிமோனியா, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா 0 டிகிரி போகுது. ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர், ஜனவரியில் இப்போன்னு இல்லை, நான் 2013 சைனாவில் இருக்கேன். எப்பயுமே டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மந்தில் நிமோனியா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது, ஃப்ளூ, இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான். இதை மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி புது வைரஸ் வருவா இருக்குது, திரும்ப பேண்டமிக்கா, லாக்டவுனா, சைனா ஃபுல்லாக லாக்டவுனு, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது. நீங்கள் உண்மையான கல நிலவரத்தை பாருங்கள். இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு தமிழில் இங்கே சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க, வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க, அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது, சும்மா அடிச்சு விடுறது இஷ்டத்துக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறத தான் அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. அங்கே இருக்கிற எங்களோட குடும்பங்கள் ஆகட்டும், இங்கே தமிழ் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும், எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க. நீங்கள் அங்கே போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும், அதே மாதிரி யூடியூப் கிடச்சிருச்சு நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி அவ்வளோ எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க. இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா நாங்களே வந்து பேடாக இருக்குன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போகிறோம். நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன், நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். எனக்கே வந்து பயத்தை உருவாக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் தெரியல. ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் டிவி சேனல்ஸில் போகிறது நம்பலாம். ஆனால் இவங்க டிஆர்பிக்காக திரும்ப அதே போட்டு நம்மளா பயன்படுத்துறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பாருங்க. அவங்க சொல்றதை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. First case of HMPV virus has now been detected in India. The case is being reported from Bengaluru. இந்த நியூஸை பார்த்துட்டு கீழே ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், லாக்டவுன் போட்டுருவாங்க. அதுவும் ட்விட்டரில் லாக்டவுன் சொல்லக்கூடிய ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் வேறு போயிட்டு இருக்கு. 10th 12th ஆல் பாஸ் போடுறாங்கன்னா இவங்களே ஒரு கற்பனையில் போயிடுறாங்க. தம்பிங்களா, இதை நம்பி படிக்காம போயிடாதீங்க, இது கொரோனா மாதிரி இல்லை, இந்த வைரஸ் பாதிப்பு அவ்வளோ ஏற்படுத்தாது, ஸோ லாக்டவுனும் வராது. கீழே இவங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி இவங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் படிக்காம போயிடாதீங்க. இன்னும் உங்களுக்கு பயப்படாத மாதிரி சொல்லணும்னா, WHO முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் சொல்றது என்னன்னா, HMPV வைரஸ் குறித்து மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை, இது லேசான சுவாச நோயை தொற்றுகளை தான் ஏற்படுத்தும். இதை தடுக்க மாஸ்க் போடுங்க, கைகளை நல்லா கழுவுங்க, அதிகமான கூட்டத்தை தவிருங்க, எதனா அறிகுறிகள் இருந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் பாருங்க, யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சொல்லி ஒரு சில ஃபேக் நியூஸ் பார்க்கறது, இந்த யூடியூப் சேனல்ல ஒரு சில சேனல்ல லாக்டவுன் போட்டுருவாங்க, அதை போட்டுருவாங்கன்னு சொல்லி அதை பார்த்து பயந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் கொண்டு வந்த அப்டேட் நாயகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.